இருக்குன்ற. ஏன் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை எனக்கு நெய் போட்டால் பிடிக்காது அப்படின்னு கொண்டங்கள் சொல்கிறா. நான் அந்த நேரத்தில் உடனே கத்திட்டேன் அவளை, இது முன்னாடி சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு. அப்புறம் சாப்பிட்டா ஒரு வருத்தத்தோடய சாப்பிட்டா கல்யாணம் ஒரு வாரத்தில் இது நடக்குது. வந்தாச்சு, 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் எனக்கு பொதுவாக எனக்கு என்னென்னா கொஞ்ச நேரத்தில் நானும் மன்னிப்பு கேட்டுருவேன், தப்பாக பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். நாங்கள் வாழ ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சது அவள் நெய்யை சாப்பிட்டதில்லைன்னு எனக்கு தெரியும். இது ஒன்று இருக்கு இல்லையா, அவள் இது நாள் வரைக்கும் அவளுடைய 30 வயசு வரைக்கும் அவள் நெய்ங்கிற ஒன்றையும் சாப்பிட்டது கிடையாது. அது நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவள் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இதை நான் உணர வரும்போது இந்த தமிழ் சமூகத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அத்தனை மளிகை கடை இருக்குது, அத்தனை மால்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு 30 வயசு வரைக்கும் நெய்யே சாப்பிட்டதில்லை. இது எனக்கு உணரும் போது இல்லை, என்னை நானே செருப்பில் அடிச்சிட்டு மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்படி ஒரு உலகம் தான் இங்கே இருக்குது. ஒரு பக்கம் அப்படி இருக்குது, ஒரு பக்கம் கீழே இருக்குது.